ஹலோ டாமிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒன் ஷாட் ஜிக்கு கூட ஒன் ஷாட் இது மிஸ்டர் கால் பாய். இதுக்கு இன்ட்ரோ எதுவும் தேவை கிடையாதுடா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டோரி போக போக உங்கள் எல்லாருக்குமே கேரக்டர்ஸ் எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதை விட புரிஞ்சுக்குப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெட்செட் மேட்ச் இமேஜினேஷன் படிக்கோங்க, அடிக்டட் ஆகாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நிறைய பேருக்கு எப்படி இருக்கும், எப்படி ரியாக்ஷன் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஆனால் இது நான் ரொம்ப ஹாப்பியாகவே இது நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சரி, ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துகிட்ருக்கு. சார், எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. இப்போது ப்ராப்ளம் எதுவும் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலே இந்த தீவிரவாதிங்கிட்ட இருந்து எந்த ப்ராப்ளமும் நம்ம நாட்டுக்கு வராதுன்னு நீங்கள் உறுதி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எங்களால் சொல்ல முடியாது. இப்போது நடக்கிற இந்த பிரச்சனையை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே இப்போதைக்கு பிரச்சனை நடக்காது. இதுக்கப்புறம் வர பிரச்சனையை கண்டிப்பாக நாங்கள் இதே மாதிரி சால்வ் பண்ணுவோம். ஸோ மக்கள் எல்லோரும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எங்களை நம்புகிறவங்கள நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் கைவிட்ட மாட்டோம். ஸோ நீங்கள் பத்திரமா பயப்படாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துகிட்டே வாங்க. உங்களுக்கு பாதுகாப்பாக எப்போவுமே நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. ஸோ இப்போது கமிஷனர் சார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வேறு கண்ட்ரியில் இருந்த யாரோ ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இதுக்கு காரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசிக்கிறாங்க. அது உண்மையா? ஆமாம், அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது இன்னொரு ப்ரெஸ் கேட்குறாங்க. அப்போது அவங்கள ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணலை? ஏன் அவங்க யாருன்னு இன்னும் இந்த உலகத்துக்கு காமிக்காமல் இருக்கீங்க? ஏன் பயப்படுறீங்களா? ஹலோ, இது பயப்படுறதுன்னு கிடையாதுங்க. நீங்களே சொல்கிறீங்க அவர் வேறு கண்ட்ரிலேருந்து கூப்பிட்டு வந்து வச்சுருக்கோன்னு. நான் தான் ஆமான்னு சொல்லிட்டேன்ல. வேறு கண்ட்ரிலேருந்து அவர் இங்கே வந்திருக்காரு. இப்போது அவரை இங்கே நான் ரிவீல் பண்ணேன் அப்படின்னா அவரோட உயிருக்கே ஆபத்தாகலாம். ஸோ அது கண்டிப்பாக முடியாது. அதனால் உங்களுக்கு அவரை காமிக்க போகிறது கிடையாது. ஸோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ இந்த ப்ரெஸ் மீட் அப்படியே முடியுது. ஸோ முடிச்சுட்டு கமிஷனர் சார் உள்ளே வராரு. ஸோ கமிஷனர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிமின் தான் கமிஷனர். ஓகேங்களா? ஸோ இப்போ நேராக உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ஒரு பர்சன், என்னப்பா எல்லா பெருமையும் ஜிமினாவே சேரும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டியோ, இவ்வளோ கெத்தாக உள்ளே நடந்து வர அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜேகே, ஏன்டா நீ வேற வாடா, இவனுங்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பானுங்க. சரி ஜிமினா, உனக்கு இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு நீ நினைக்கிறியா? ஏன்டா அப்படி கேட்குற? இப்போ இருந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த டெரரிஸ்ட்டை பிடிச்சாச்சு, அவ்வளோதானே, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இல்லைடா, எனக்கு இதோட இது முடிகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. ஸோ எனக்கு ஒரு பர்சன்ஸ் மேலே ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி என்னன்றது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று பார்த்துடலாம். பிஃபோர் 6 மந்த்க்கு முன்னாடி நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்திருப்பார். ஸோ அப்போ ஒரு கார் வந்துட்டு அவரை பிக்கப் பண்ணியிருந்துருக்கோம். ஸோ அந்த காருக்குள்ளே ஏறினவுடனே ஜிமன் இறந்துருப்பார். ஹாடா ஜிமன், எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் இங்கே நீ வந்த விஷயம் வேறு யாருக்காச்சும்? இல்லை, யாருக்கும் தெரியாது. நான் இங்கே சீக்ரெட்டாக தான் வந்திருக்கேன். ஓகே, நீ இங்கேருந்து கூப்பிட்டு போகிற வரைக்கும் நான் அவன் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் நாங்களும் உன்னை ஒரு சேஃபான பிளேஸ், சீக்ரெட்டான பிளேஸில் தான் உன்னை வச்சுருக்க போகிறோம். ஸோ நீ அங்கேருந்து தான் உன்னோட வேலையை நீ ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிவிட்டு கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். ஸோ என்னென்னா, நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க போகுது அப்படின்றதையும், சீக்ரெட்டாக ஒரு இடத்துல ஒரு டெரரிசம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்துட்டு அவங்களோட கால் ட்ராக் பண்ணி அவங்க எந்த இடத்துலேருந்து இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி அந்த டெரரிசமை ஃபுல்லாகவே கண்டுபிடிக்கிறோம், ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜேகே வந்துட்டு ஸ்பெஷலாக கொரியாவிலேருந்து வர வச்சுருக்க ஒரு பர்சன், அதாவது ஹேக்கர். ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்குன்னு ஒரு அலாட் பண்ணியிருப்பாங்க ரூமு, டிவைசஸ். ஸோ இவருக்கு தேவையானமே அலாட் பண்ணி, ஸோ அந்த ரூமில் தான் இவர் இருந்திருப்பார். ஸோ அப்படி ட்ராக் பண்ணி ஹேக் பண்ணி டெரரிஸ்ட் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ கண்டுபிடிச்சி ஜிமின் அவங்க எல்லாமே ஒரு டீமாக இருந்திருப்பாங்க. ஸோ சீக்ரெட்டான டீம் தான் அது. ஸோ அதை வச்சு மூவ் பண்ணி அந்த டெரரிசமை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இருந்த பர்சன்ஸ் எல்லாருமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிமின் கிட்ட குக் வந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் ஒருத்தவங்க, ஸோ 3 பேர், அவங்க 3 பேர் மேலேயுமே எனக்கு டவுட் இருக்குது. ஸோ அவங்களும் டெரரிசமாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, கேர்ள்ஸு டெரரிசம், என்னடா வளர்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கேட்குறாரு. உனக்கு புரியலன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் யோசிச்சு பாரு. ஓகே, கேர்ள்ஸு பாய்ஸு அப்படின்லாம் கிடையாது டெரரிசமில். அவங்களுக்கு எல்லாருமே ஒன்று தான், புரியுதா?
அது உண்மைதான் ஜெகே. பட் நீ சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல. கேர்ள்ஸு, டாக்ஸு 3 பேர் புரியலாமல், சரி நீ வா நான் உனக்கு ஒரு ரெக்கார்ட் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாரு. இப்போது ஜிவன் கிட்ட ஜேகே வந்துட்டு ஒரு ஆடியோ கிளிப்ஸ் போட்டு காமிக்கிறாரு. ஸோ அது ஒரு ஃபோன் ரெக்கார்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ரெக்கார்டர் ஓடிட்டுருக்கு. எவ்வளோ நாள்னா ஒரு 10 டேஸில் இருந்து அந்த ரெக்கார்டர் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு 3 கேர்ள்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த 3 கேர்ள்ஸோட இன்ட்ரோஸ் மட்டும் பார்த்துடலாம்டா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம வயன் வந்துட்டு ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஸோ ஒர்க் போயிட்டுருக்கா. அதாவது இப்போ தான் காலேஜ் அவள் லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு அவளுக்கு ஒரு பெரிய என்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்றது ஆசை. ஸோ வீட்டில் வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கா. அட் த சேம் டைம் ஒர்க் போயிட்டுருக்கா. ஸோ இன்னொரு கேர்ள்ஸ் நேம் வந்துட்டு தேனு. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்போ தான் ரீசெண்டாக மேரீடு கப்புள் அவங்க. ஸோ இன்னொரு பர்சன் வந்துட்டு சாண்ட்ரா. ஸோ சாண்ட்ரா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரே ஊர் கிடையாது, ஒரே ஏரியாவும் கிடையாது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இவங்களுது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ தேன் இல்லாமல் வயன் அண்ட் சாண்ட்ரா பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ 2 பேருமே போயிட்டு வயன்கிட்ட தேனிக்கிட்ட சொல்லுவாங்க, நானும் சாண்ட்ராவும் இவ்வளோ பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்காது. எல்லாமே ஓப்பன் அப், கஷ்டம் நஷ்டம் துக்கம் ப்ரப்போசல்ஸ்லேருந்து எல்லாமே ஓப்பன் அப்பாக பேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேங் அவங்க. எப்படின்னா இது வரைக்கும் நேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டது கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங் அவ்வளோ ஒரு ப்யூரான பாண்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இவங்களோட இன்ட்ரோ. இப்போ நம்ம அந்த ஆடியோ கிளிப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்டா. ஸோ இப்போ அந்த ஆடியோ கிளிப்ஸில் வயன் சாண்ட்ராவுக்கு கால் பண்ணுறாங்க. ரிங் போகுது. ஸோ சாண்ட்ரா அட்டன் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்க வயன் அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ சாண்ட்ரா, என்ன பண்ணிகிட்ருக்க வயன்? நானா இப்போ தான் ஆர்மியில் பாம்பு வந்துச்சு. ஸோ அதை அன்பேக் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் இப்போ தான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்தேன். சரி ஓகே. நீ யார் இருக்கா பக்கத்தில்? யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். உன் மேலே எதுவும் சந்தேகம்லாம் வரலையே? சச்சா இல்லை, அதெல்லாம் எதுவும் வரல. சரி தேன் எங்கே போயிருக்காங்க? வீட்டில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வெளில எங்கேயாச்சும் போகிற வேலை ஏதாவது மிஷின் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு? இல்லை அப்போல்லாம் இல்லை, மிஷின் எதுவும் என்கிட்ட சொல்லலை. இருந்தால் நம்மக்கிட்ட சொல்லாமல் அந்த மிஷின் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ மிஷின்ஸ் எதுவும் கிடையாது. வெளியில் எங்கேயாச்சும் போயிருக்காங்கன்னு இன்ஃபார்ம் உங்ககிட்ட பண்ணாங்களா? இல்லை பண்ணலை. அப்போ என்கிட்டயும் பண்ணலை. அப்போ 2 பேர்கிட்டையுமே சொல்லாமல் இங்கே வெளில போயிருக்க மாட்டாங்க. அப்போ இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கால் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு. நீ கால் பண்ணாமல் என்ன விளையாடுறியா? நான் எப்படி கால் பண்ண முடியும்? ஓ ஆமாம்ல, உன்னால் கால் பண்ண முடியாது, கான்ஃபரன்ஸ் போட முடியாதுல்ல. சரி ஓகே, நீ வெயிட் பண்ணி நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் என்ன பண்ணுறான்னா தேனுக்கு கால் பண்ணுறா. ஸோ அந்த சைடில் அந்த தேனும் அட்டன் பண்ணி சொல்லு வயன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் இப்போ தான் ஆர்மி பாம்பு வந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது பார்க்க? ஓகே வத்து தான். ஓகே அப்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அது? கண்டிப்பாக செம்ம வத்து. அப்புறம் சாண்ட்ரா கிட்ட பேசிட்டியா? இல்லை சாண்ட்ரா லைனில் தான் இருக்கா, இரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் வந்து கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணுறா. அப்புறம் நம்ம ஆர்மி மெம்பர்ஸ்லாம் மிஸ் பண்ணுறியா என்ன? கண்டிப்பாக, எப்படி மிஸ் பண்ணாமல் இருப்பேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அகெயின் எப்போ எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி சும்மா ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்ன? கண்டிப்பாக. அப்புறம் வேறு ஏதாச்சும் மிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி உனக்கு ஏதாச்சும் அலாட்மெண்ட் வந்துச்சா தேனு அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்குறான். ஸோ இப்போ தேனு அதெல்லாம் எதுவும் வரல, பட் இருக்குது ஆனால் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி இப்போ சாண்ட்ரா, சரி இது வயன், அந்த பாம் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. உனக்கும் வரும் இல்லடி அப்படின்னு சொல்லி நம்ம வயன் கேட்குறான். அது வரும்போது வரட்டும்டி, எனக்கு இப்போ ஈகராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி தேனை உனக்கு பாம் வேணுமா, தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறா. இல்லை எனக்கு எதுக்காகலாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்கிட்ட இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை வந்துட்டு ஜேகே வந்து கேட்டுட்ருக்காரு. ஜேகே ஜிமன் 2 பேரும் சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஜிமன் வந்துட்டு இது டேய், நான் கூட உன்னை ரொம்ப அறிவாளின்னு நினச்சிட்டேன்டா. ஆனால் நீ இவ்வளோ முட்டாளாக இருப்பேன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கலடா ஜேகே. உன்னெல்லாம் டேய், நான் எவ்வளோ சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன், நீ சிரிச்சிட்ருக்கியா ஜுமன்? என்ன ஜுமன் நினச்சிட்ருக்க உன் மனசில்? நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு.
என்னடா சீரியஸாக பேசிகிட்டு இருக்க? இது ஒரு டாக்குன்னு இந்த டாக்கை வேறு ஒட்டு கேட்டுட்ருக்க பார்த்தியா நீ? 3 கேர்ள்ஸு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, இதை போய் டெரரிசம்னு சொல்லிட்டுருக்க. என்னடா சொல்கிற? ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்களா? ஆர்மி பாபுன்றாங்க, மிஷன்ன்றாங்க, உனக்கு வேணுமான்றாங்க, ஆர்மி எப்போ வருவாங்கன்றிருக்கு, எப்போ பார்ப்போன்ருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன தாண்டா இது நடக்குது? உனக்கு என்ன புரியுதா இல்லையாடா? உனக்கு தெரியுதா இவங்க டெரரிசம்டா? ஆர்மினா அவங்களே ஆர்மின்னு சொல்லிக்கிறாங்க. உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து ரொம்ப ஒரு கோபமாக கேட்குறாரு. அப்போது ஜுமின் வந்துட்டு, டேய் லூஸாடா நீனு, ஆர்மி பாம்னா பிடிஎஸ் ஆர்மி பாம், அது வந்துட்டு ஒரு லைட் மாதிரி, அதுதான் அவங்க பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுதான் அந்த பொண்ணு ஈகராக இருக்கான்னு சொல்லியிருக்கு. மிஷன்ன்றது வேறு எதுவாக வேணால் இருக்கலாம். மிஷன் என்ற வேர்டுக்கு எனக்கு மீனிங் தெரியல, பட் இவங்க கிடையாது. பிடிஎஸ் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், பட் அவ்வளோவா தெரியாது. எனக்கும் அதே தான் தெரியும், பட் அவ்வளோவா தெரியாது. ஆனால் இங்கே இருக்க பொண்ணுங்க நிறையா பேர் பிடிஎஸ்னால் ரொம்ப ஃபேன் அதிகம் இங்கே, ஓகேவா? பிடிஎஸ் ஃபேன்கள் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்காளுங்கடா. ஒரு தடவை வச்சாங்க பாரு கான்சர்ட் ஒன்று மாலில், அவங்களோட சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணுற மாதிரி கான்சர்ட் மாதிரி ஒன்று வச்சாங்க. அதுக்கு எவ்வளோ ரஷஸ் தெரியுமா? அப்பா அதெல்லாம் சொல்லவே முடியாதுடா. இங்கே அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, இது வந்துட்டு அவங்களாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் எனக்கு ஆனால் அப்படி தோணலை ஜமுனா. டேய் ஜங்கு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்மையாக சிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து எழுந்திருக்க போகிறாரு. ஸோ அப்போது ஜங்குக்கு வந்துட்டு, ஜிமின் இது பெரிய இஷ்யூலாம் ஆகிடாதுல்ல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்போல்லாம் இல்லைடா, எதுவும் ஆகாது. சரி அதையும் எடுத்துகிட்டு போகிற ஜிமின், அந்த ரெக்கார்டரை கொடுத்துட்டு போ. மச்சான் எப்படிடா கொடுக்க சொல்கிற? இவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க. இரு உன்னை என்னெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம ஜஸ்ட் இந்த ரெக்கார்டரில் கேட்குறதுல என்னடா ஆகிட போகுது? நம்ம என்ன இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு அவங்க மேலே சந்தேகப்படுறது மாதிரி தானே நீ ரெக்கார்ட் பண்ண. ஸோ கேட்கலாம், இன்னும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிம்மா சிரித்ததெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ இவன் இன்னும் பேசினதெல்லாம் கேட்டால் ரொம்ப சிரிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் நீ அதெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்ல, அடுத்தவங்களோட பர்சனல்டா அது, நம்மலாம் பார்க்கக்கூடாது சரியா? குடு ஃபோனு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டரை வாங்க ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஜிம்மின் வந்துட்டு, தரவே முடியவே முடியாது, இதில் என்ன தான் பேசியிருக்காங்க அப்படின்னு நானும் பார்க்குறேன். நீ பயப்படுறத பார்த்தா இல்லை தான் வில்லங்க இருக்கும் போலையே, இரு நான் ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. ஸோ இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, அவரும் பின்னாடியே ஓடுறாரு. ஏன்னா ரெக்கார்டரில் இருக்குல்ல, ஸோ அதனால் பின்னாடியே ஓடுறாரு. ஸோ இப்போது அகெயின் ஒரு ஃபோன் கால் ரெக்கார்டர் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதில் ரிங் போகுது. ஸோ இப்போ அந்த ரிங் ஒரு கால் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா என்ன பண்ணுற? இல்லடி சும்மா தான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நானா இப்போ தான் வீட்டுக்கு வந்தேனா, சரி அப்படியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். சரி தேனே எங்கே? தேனுக்கிட்ட பேசினியா? தேனே ஏதோ மிஷின் இருக்குது, ஸோ மிஷினுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ணலை. டைம் என்னடி ஆகுது சந்திரா? டைம் என்னடி ஆகுது? டைம் இப்போ தாண்டி 9 o'clock ஆகுது. என்னடி சொல்கிற? இப்போ தானே 9 o'clock ஆகுது? ஆமாம் இப்போ தான் 9 o'clock ஆகுது. அப்போது மிஷினோட கிளாஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும்? அவளுக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எப்படியும் 10:30 ஆகிடும்டி. அது வரைக்கும் நம்ம பேசலாம். அப்போ வந்து அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க, தேனு அப்போ வந்து ஜாயின் பண்ணிப்பாள். சரி ஓகே. அப்புறம் என்னை பற்றி என்ன ஆர்டர்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்துருச்சா? ஓகே தாண்டி, ஓரளவுக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் சொல்கிறான். ஸோ இப்போ சாண்ட்ரா, என்ன தாண்டி அவனோட காலேஜில் ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்னியே, அதெல்லாம் எப்படி போச்சு? நீ வேறு, எனக்கெலாம் பிடிக்கல, அவ்வளோதான். நமக்கு எப்போவுமே ஆரம் தாண்டி. யோசிச்சு பாரு, எவ்வளோ அழகு, எவ்வளோ க்யூட்டு, அவரோட லீடர். எனக்கு அவர் தாண்டி எப்போவுமே. இன்னும் எவ்வளோ நாள் தாண்டி நீ எப்போ பார்த்தாலும் ஆரம்னே சொல்லிகிட்ருக்க போகிற? அவங்களெல்லாம் கனவுல கூட நினைக்க முடியாது உன்னால், ஞாபகத்தில் வச்சுக்கோ. முடியாது தான், என்ன பண்ணுறதுடி வயன்? உனக்கும் சுகானா ரொம்ப பிடிக்கும், இல்லை தயாங்னா ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் மாறி உன் கனவுலேயும் தான் வந்து ரொமான்ஸ் பண்ணுறானுங்க. அதுக்கு என்னடி பண்ணுவேன்? யோசிச்சு பாரு, நம்ம பேசுகிறதையும் ஒருத்தர் ஒட்டு கேட்டுட்ருப்பார். சப்போஸ் நம்ம பேசுகிறதுலாம் யாராவது ஒட்டு கேட்டுட்டு இருந்தால் என்னடி நினைப்பாங்க?
அப்படின்னு நம்ம வயன் கேட்குறான். அப்போ சாண்ட்ரா என்ன நினைப்பாங்க, என்னடா இதுங்களா பொண்ணுங்களா இதுங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறான். ஸோ இப்போ தேன் வந்து லைனில் வராங்க. ஸோ தேன் கால் அட்டன் பண்ணிவிட்டு என்ன மிஷின் கிளாஸ்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா? முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்றைக்கி உங்கள் சார் என்ன சொன்னார்? அவர் என்ன எப்பவும் போல தான் கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தார். நான் ஃபுல்லாக அவருக்கு தமிழ்லேயே டைப் பண்ணி அனுப்பி வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் நானும் அவரும் தமிழில் பேசுகிறத பார்த்துட்டு எங்களுக்கெலாம் தமிழ் பேச தெரியாதுன்னு நீங்களாம் தமிழில் டைப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொந்தளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு ஜேகேவை பார்க்குறாரு. நான் சொன்னேன்ல பார் நீ கேளு டேய் லூஸு, மிஷினுன்றாங்க ஸ்டூடெண்ட்டுன்றாங்க, உனக்கு புரியலையா? நல்லா கேளு, அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாமை பற்றி தான் ஸ்டூடெண்ட்டு மிஷினுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அறிவு கெட்டவனே. டேய் இந்த பொண்ணுங்க என்னென்னமோ கோட் வேர்ட்லாம் வச்சு பேசுகிறாங்கடா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா. புரியலையா? சரி இரு, இன்னும் கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்வர்சேஷன் ரெக்கார்டர் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜாலியாக போச்சு. அப்புறம் என்னை விட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு தேனி கேட்குறான். அப்போதான் இல்லை, உன்னை விட்டு என்ன பெருசாக பேசிட்டு போகிறேன், நீங்கள் என்னடி பெருசாக பேச போகிறீங்க? அவள் ஆரம்ப பற்றி பேசுவா, நீனு நயாங்கு சுகா அப்படின்னு அவனுங்க 2 பேரை பற்றி பேசிகிட்டு இருப்பேன். இதை விட்டு அவங்க 2 பேருக்கு என்னடி தெரியும்? ஆமாம் மேடமுக்கு இப்படி ஒன்றுமே தெரியாது. மேடமுக்கு வந்து நான் பயாஸ் இல்லை, நான் ஆர்மி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆர்மிஸில் இருக்க பாய்ஸை பற்றி எல்லாரை பற்றியும் மேடமுக்கு தெரியும். யாரை பற்றி கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் ஆன்சர் சொல்லுவாங்க. கேட்டால் என்னோடய பிராணநாதனை தவிர எனக்கு வேறு யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அவள் அப்படி தானடி. சரி விடு. அப்புறம் என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்க, பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஓகே, அம்மா என்ன பண்ணுறாங்க? தேனா அம்மா இன்னும் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வயன்கிட்ட என் வயன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், இப்போ எப்படி இருக்குது? பரவாயில்ல, ஓகே தான். வயன் அவங்க அம்மா இப்போது பரவாயில்லையா? அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? ஓகே பரவாயில்ல. சரி, இப்போது என்ன ஆர்டர் பண்ணிகிட்ருக்க? யாரோட ஆர்டர் பண்ணிகிட்ருக்க? இப்போது ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க இங்கே தான் பக்கத்தில் ஆங்க்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா, ஸோ அதான் மேக் பண்ணிகிட்ருக்கான். எத்தனை ஆங்க்லெட்? இல்லை ஒரு 5 பீசஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத வயன், கொஞ்சம் தூங்கு, ரெஸ்ட் எடு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஓடிட்டே இருக்கா, கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுடி. கண்டிப்பாக உனக்குன்னு இருக்க சக்ஸஸ் கண்டிப்பாக உன்கிட்ட வரும், ரொம்ப பண்ணிக்காத. அப்போது சாண்ட்ரா, ஐயோ கடவுளே பகவானே, இவளுக்கு படைச்சவன் இன்னும் எங்கே இருக்கானோ தெரியலையே, வந்து தயவு செஞ்சு இவளை இந்த இடத்துல இருந்து கூப்பிட்டுட்டு போயிடுங்க. எங்களோட வயன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா இந்த இடத்துல இருந்து. போதும் டெய்லி இதே புராணம் கேட்டு என் காதெல்லாம் வலிக்குதுடி. வலிக்கும். அப்புறம் எப்போ தான் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களே, என்னாச்சு அந்த மாப்பிள்ளை ஓகேவா? அந்த மாப்பிள்ளைக்கு எனக்கு ஏஜ் வைஸ் டிஃப்ரென்ஸ் அதிகம் உண்டி, அதனால தான் வேணான்னு சொல்லிட்டேன். சரி. அப்புறம் வேறு என்ன, அடுத்த மாப்பிள்ளை பார்க்குறாங்களா இல்லையா? பார்த்துட்ருக்காங்க, பார்க்கட்டும். அப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசைடி. நம்மளோட ஃபோன் கால் ஒருத்தவர் ஒட்டிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம்ல. ஆமாம் சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். இப்போ கூட அவரை பற்றி பேசணும்ல. ஆமாம், இப்போ என்னடி என்னை விட்டுட்டு அவரை பற்றி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனே கேட்குறா. ஒன்றும் இல்லை, எப்பயும் போல தான். நான் வந்துட்டு அவங்க சுகான் பேசிகிட்டு இருந்தேன். அவள் வந்துட்டு எப்பவும் போல் ஆரம்ப பற்றி கனவு கண்டுட்டு இருந்தா. இப்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, இப்போ அவர் கேட்டுட்டு இருந்தால் என்ன நினைப்பாங்க, இதுங்களாம் பொண்ணுங்களா இதுங்க நினைப்பாங்களே. ஆமாம் சரி தேனு, அப்புறம் என்னாச்சு நேற்று நைட்டு ரொமான்ஸ் நடந்துச்சா? இதுக்குடி இப்போல்லாம் கேட்குறீங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆகும்ல, அப்போ நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கடி. அப்போது அது வேறு இது வேறு, கொஞ்சம் சொல்ல ப்ளீஸ். சீசரேனும் பைத்தியங்கிற மாதிரி பேசுகிறீங்கடி நீங்கள், போங்கடி அப்படின்னு இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு பையனாக இருந்தால் என்னடி பண்ணுறது? பையனாக இருந்தால் என்னடி கேட்டால் கேட்டு போகிறான் போ. என்னடி இப்படிலாம் பேசுகிறீங்க 2 பேரும்? எனக்கு ஒன்றுமே தெரியாதுடி, நான் பாவண்டி, நான் தாண்டி வெட்டு. சரி அந்த பிஎல் ஸ்டோரிஸ் பார்த்து முடிச்சிட்டியா தேனு? சென்ட்ரா பார்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. மறக்காமல் பாருடி, சூப்பராக இருக்கும்டி. நான் சொல்கிறேன், நான் யார் சாண்ட்ரா, நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும், நீ போய் பாரு, அதில் செம்மையாக இருக்கும் தெரியுமா? என்னடி நீ அவனா சாண்ட்ரான்ற உன் பேரே ஃபஸ்ட்டு சாண்ட்ரா கிடையாது, சும்மா வெளில போய் படிக்கிறேன், ஸோ கொஞ்சம் வெளியில் பெரிய பெரிய காலேஜ் போகிறேன்றதுக்காக உன் பேரை நீ சாண்ட்ரான்னு மாற்றிக்கிட்டா. இதில் வேறு அப்பப்போ சாண்ட்ரான்னு சொல்லி காமிக்காதடி. பப்ளிக்கு இது பப்ளிக் இல்லடி, நம்ம 3 பேர் மட்டும் தாண்டி இருக்கும். எத்தனை தடவை சொல்கிறது, நம்ம ஃபோன் காலை எவனாச்சும் ஒட்டி கேட்பான், ஃபோன் காலை ஒட்டி கேட்பான்னு. சரி நீ எப்படி சொல்கிற ஃபோன் காலை ஒட்டி கேட்பான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்குறான்.
அப்போ வயன், ஆமாண்டி நான் கூட அப்பப்போ கேள்விப்பட்டிருக்கேன். என்ன தெரியுமா? நாம் இன்றைக்கி நம்ம என்ன பேசுவோம், நாளைக்கு எனக்கு கேக் சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு நான் சொல்லுவேனா, நெக்ஸ்ட் டைம் போயிட்டு என்னோடய ஃபோனை ஓப்பன் பண்ணாலே எனக்கு வெறும் கேக் ஆர்டர்ஸாக வரும், கேக் ஆட்ஸாக வரும். கேக்கில் இவ்வளோ, அதாவது ஸ்விக்கியில் மெசேஜ் வரும், கேக்குக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர் வந்திருக்கு, உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆஃபர் வரும். நெக்ஸ்ட் டே நான் வந்து மீஷோவில் போய்ட்டு ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்லிப்பர் சர்ச் பண்ணேன்னா நெக்ஸ்ட் டே எனக்கு ஒரு ஸ்லிப்பர் ஆட்ஸாக வரும். நான் ஏதாச்சும் ஒரு லோன் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் போய் ஏதாவது ஃபோனில் வந்துட்டு லோன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணேன், இல்லை பார்த்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைமில் இருந்து எனக்கு யூடியூப்பில் ஏதாச்சும் பார்க்குறேன்னா எனக்கு வெறும் அந்த ஆப்போட ஆட்ஸாகவே வரும். யாரோ நம்ம ஃபோனை ஒட்டு கேட்டுட்ருக்காங்க, அது என்னடி அர்த்தம்? இது எனக்கும் இருக்குடி. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், நம்மளோட கூகுளில் ஏதோ ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குமா, அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் ஆஃப் பண்ணி வைக்கலன்னா அது நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுகிட்டே இருக்குமாடி. நமக்கு தான் ஒன்றுமே தெரியல, ஆனால் இந்த பிள்ளைங்களுக்குலாம் எல்லாமே தெரியுது. உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேனும் ஸ்டார்ட் பண்ணுறான். நான் ஒரு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஸ்கூல் பொண்ணு மெசேஜ் பண்ணுச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு ஐடி கிம் கிம் கிம்முன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். அந்த பொண்ணு என்கிட்ட வந்துல்ல, பேபிலாம் எப்படி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா தெரியுமா? ஒரு பொண்ணு வந்துட்டு எப்படிக்கா கிஸ் பண்ணுவாங்கலாம் என்கிட்ட கேட்குறாளி. இவங்களாம் என்னடி இப்படியெல்லாம் பேசுகிறாளுங்க. அப்போ சாண்ட்ரா, என்னடி சொல்கிறா இப்படிலாமா கேட்குறாளுங்க, நமக்கு தான் ஒன்றுமே தெரியாமல் காலேஜ் வரைக்கும் வந்துட்டு முன்னாடி பச்சை பிள்ளை மாதிரி. நாம் தாண்டி இப்படி இருக்கோம், ஆனால் இதுங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது எல்லாத்தெல்லாம் கற்றுக்குதுங்கடி. சரி சரி, இதெல்லாம் பேசினது போதும். தேனு, அண்ணன் இன்னைக்கு எத்தனை கிஸ் பண்ணாரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைன் கேட்குறா. என்னடி பேசுகிற, ஏன்டி இப்படிலாம் பேசுகிறீங்க? ஒரு பையன் லைனில் இருந்து ஒட்டி கேட்டான்னு வச்சுக்கோயேன், அவன் என்ன தரமா நினப்பான், சரியான காஜி இதுங்க அப்படின்னு சொல்லி நினப்பான்டி. அவன் எப்படியோ நினச்சிட்டு போகிறான், நமக்கு என்னடி நீ சொல்லுடி. சாண்ட்ரா ப்ளீஸ் அமைதியாக இரு. ப்ளீஸ் தேனு சொல்லு தேனு. ஐயோ சரி, ஒரு ஒரு 10 கிஸ்ஸு கொடுத்துருப்பாரு. 10 கேஸு தானா? ஐயோ ஏன்டி நீ வேற சும்மா அதை அழுத்தி அழுத்தி சொல்லாத சாண்ட்ரா ப்ளீஸ். அப்போது வயன் கேட்குறா, என்னடி இவ்வளோ தானே கொடுத்தாரு, நான் கூட நிறையா கொடுத்துருப்பாருன்னு நினச்சேன். அப்போது சாண்ட்ரா ஆமாம் அப்படின்றா. இந்த ஆமான்றது வந்துட்டு நம்ம சாண்ட்ரா வந்து அடிக்கடி சொல்லுவாள். ஸோ இந்த ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா வந்து அதாவது சாண்ட்ரா சொல்லும்போது வயனுக்கும் தேனுக்கும் அந்த வார்த்தைன்றது ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஒரு நாளாச்சும் நம்ம சாண்ட்ரா வந்துட்டு அந்த ஆமாம் அப்படின்னு சொல்லலைன்னா இவங்க 2 பேருக்குமே அந்த நாளே ஓடாது. அப்படி சொல்லலைன்னா அந்த ஈவினிங் அந்த டே முடிய போகும்போது திட்டுவாங்க சாண்ட்ராவை, இது இன்றைக்கி எதுக்கு நீ ஃபுல்லாக அந்த வேர்ட் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. ஸோ இது அவங்களுக்குள்ள எப்போவுமே நார்மலாக பேசிக்கிறது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஜிம்மின்னு கேட்டுட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. மச்சான், ஒரு 3 பொண்ணுங்க ஒன்று சேர்ந்தா என்னென்னலாம் பேசுகிறாளுங்க பாரேன், கொடுமை கொடுமை. டேய் சரி சரி போதும் ஜிம்மன், நான் நீ கேட்டது வரைக்கும் போதும், ஃபோனை கொடு. டேய் இருடா, எனக்கு அந்த பொண்ணு சாண்ட்ரா பார்த்தியா ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாள்ல. உனக்கு இருக்கும் க்யூட்டாக அந்த பொண்ணு பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுடா, நீ கேட்டது போதும் அப்படின்னும்போது ஏண்டா இருடா ஃபுல்லாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து திரும்ப கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து நைட் ஃபுல்லாக இந்த கான்வர்சேஷன் அவங்க 2 பொண்ணுங்க போயிட்டே இருந்திருக்கும். ஸோ அது நெக்ஸ்ட் டே ஈவினிங் எப்பவும் போல் ஃபோன் வந்துட்டு வைன் வீட்டுக்கு வந்துட்டு அவள் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னல. ஸோ அந்த பிஸ்னஸில் உட்காரும்போது அவள் எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குமே கால் பண்ணிவிடுவான். ஸோ நம்ம தேனை வந்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு 10:30 போல் தான் வருவாங்க. ஸோ அது வரைக்கும் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க, காசிப் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒன் டே பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளாக நம்ம ஃபோன் பேசுறது எல்லாத்தையும் ஒரு பையன் ஒட்டி கேட்டுட்ருக்கான், அந்த பையனுக்கு ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறா. ஸோ அப்போ தேனு வந்துட்டு ஆமாம் உன் பேரையே நீ வந்துட்டு சாந்தி தான், அந்த சாந்தியை மாற்றி சாண்ட்ரான்னு மாற்றி வச்சுட்டு எப்போ ஃபோன் பண்ணால் ஹலோ ஐ எம் சாண்ட்ரா, ஹலோ ஐ எம் சாண்ட்ரா, ஹலோ ஐ எம் சாண்ட்ரான். நீயே ஒன்று 10-15 தடவை சாண்ட்ரான்னு சொல்லிப்பேன். ஆக்சுவலாக உன்னோட ஒரிஜினல் பேர் சாந்தி தான், அதை வெளியில் சொன்னால் அசிங்கமாக இருக்கும் தானே சாண்ட்ரான் மாற்றி வச்சுருக்க. இத்தியனு லூஸு, ஒருத்தன் ஒட்டி கேட்டுட்டு இருக்காண்டி, நீ அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிற. ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க 3 பேரும். அப்போது வந்துட்டு வயன் அந்த தேன் எல்லோரும் ஒரு நேம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது டக்குன்னு சாண்ட்ரா வந்துட்டு கால்பாய் எப்படி இருக்குது, என்னது கால்பாயா, ஆமாம் நம்ம பேசுகிற காலெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருக்கால, அப்போ அவன் கால்பாய் தானே அப்படின்னு சொன்னோடனே நம்ம வயனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. வயனும் தேனும் செம்மையாக சிரிக்கிறாங்க.
உனக்கு உண்மையா அர்த்தம் தெரிஞ்சு தான் நீ இந்த பேர் சொல்கிறியா, இல்லை தெரியாமல் இந்த பேர் சொல்கிறியா? ஏன் கால் பாய், ஃபோன் கால் பேசுகிறோம், ஸோ கால். ஒட்டி கேட்குறது பையன், அதனால் பாய், ஸோ கால் பாய். கால் பாய் தான் என்னன்னு தெரியுமா? அதான் சொன்னேனே டெஃபினிஷன். ஐயோ, கால் பாய்க்கு டெஃபினிஷன் அது கிடையாது. சரி, உனக்கு எப்படி சொல்கிறது? கால் கேர்ள்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? கால் கேர்ள்ஸ்னால் என்னென்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறா. அப்போது வைன் வந்து செம்மையாக சிரிக்கிறா. அவளுக்கு எப்படி சொல்லி டெஃபினிஷன் கொடுக்கறதுன்னு அவளுக்கு தெரியல. செம்மையாக சிரிச்சிட்டே இருக்கா. அப்போது அவங்க அம்மா, அதாவது நம்ம வைனோட அம்மா வந்து பக்கத்தில் படுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களால வேகமாகவும் சிரிக்க முடியல, கொஞ்சம் பொறுமையாக சிரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளால் சிரிக்கும்போது பேச முடியாது, ஸ்லோவாக சிரிக்கிறது. ஸோ ஸ்லோவாக சிரிச்சிட்ருக்கோம். சரி, அந்த டைம் பேச முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேனா அவளுக்கு கொஞ்சம் டெஃபினேஷன் கூட அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. ஸோ அவங்க சொல்கிறாங்க, கால் பாய், கால் கேர்ள்ஸ் அப்படின்னா தப்பான பொண்ணுங்கன்னு அர்த்தம், ஓகேவா? அதாவது ப்ராஸ்டியூட் பண்ணுற பொண்ணுங்களை தான் கால் கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீ கால் பாயின்னு சொல்லியிருக்க, அப்போ அந்த பையன் ப்ராஸ்டியூட் பண்ணுறானாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த இடத்துல இருக்கிற அதாவது நம்ம சாண்ட்ரா வந்துட்டு, ஐயோ மிஸ்டர் கால் பாய் தெரியாமல் அந்த பேரை வச்சுட்டேன், கால் பாய். அப்போ வைன் செம்மையாக சிரிக்கிறான். என்னடி சொல்கிற, கால் பாயின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போது ஒரு பர்சன் செம்மையாக சிரிக்கிறாரு. இதை கேட்டுட்டு அந்த ரெக்கார்டரை ஆஃப் பண்ணிவிட்டு செம்மையாக சிரிக்கிறாரு. யாருன்னா நம்ம ஜெமின் தான் செம்மையாக சிரிக்கிறாரு. மச்சான், உன் பேர் ஜேகே தானடா? அப்பத்தில் அந்த உனக்கு கால் பாயின்னு மாற்றினாங்க. மிஸ்டர் கால் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா வந்துட்டு ஜங்குக்கை திரும்பி அதே பேரை சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு செம்மையாக கோவம் வருது. கம்முன்னு இருடா, அவங்க என்ன சொல்லலடா. இப்போ வேறு யாரை சொல்கிறாங்க? அவன் அந்த ஃபோனை ஒட்டி கேட்டுட்டு இருக்கவனை தானே அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்களா அவங்க? மச்சான், நீ தானே அவங்க ஃபோனை ஒட்டி கேட்டுட்டு இருந்தேன், அவங்க ஒன்று தானே சொல்கிறாங்க. என்ன இல்லைடா மச்சான், உன் பேர் தான் கால் பாய், ஓகே மிஸ்டர் கால் பாய். நான் இன்னும் அப்படி தான் கூப்பிட போகிறேன். என் ஆள் சாண்ட்ரா பேர் வச்சிட்டா. என்னது, ஓ ஆள் சாண்ட்ராவா? ஆமாம், சாண்ட்ரா அது ஏன் ஆள் பார்த்தியா? நல்லா இருக்காது மச்சான், அப்படியே சொல்ல பாரு, செம்மையாக இருப்பா போல். சரி கேட்காமா? மிஸ்டர் கால் பாய், நான் உங்களுக்கு தெரியாமல் அந்த பேர் வச்சிட்டேன், கால் பாய். இனிமே நான் வேறு பேர் வைக்கிறேன் இருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு பேர் யோசிச்சுட்டே இருக்கா சாண்ட்ரா. அப்போ தேன் வந்துட்டு, வேணாம் இந்த பேரே நல்லா தான் இருக்குது, இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நான் வயன் சொல்கிறா, வேணாண்டி, நான் வேறு ஏதாச்சும் பேர் சொல்கிறேன்டி. கால்வாய் யாரோ ஒரு பையனை, அந்த பையன் உண்மையாகவே பையனாக இருந்தால் அந்த பேருக்கிட்ட ஹர்ட் ஆவான்ல. ஸோ அவனுக்கு அந்த பேர்லாம் வேணாண்டி, வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல பேராக வைக்கலாம், ஓகேவா? நீ என்ன அவன் பொண்டாட்டி மாதிரியே பேசுகிற நீனு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? அப்போ தேனு, யாருக்கும் தெரியும், ஒரு வேளை அவன் வந்துட்டு இந்த ஃபோன் காலில் வச்சு நம்ம வயனை பிடிச்சி போய் நேரில் வந்து ப்ரப்போஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி இதெல்லாம் தான் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன் தேனு ஓவராக பேசுகிற? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலை வச்சு அவன் என்ன பண்ணிட முடியும்? லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. சாண்ட்ரா, உண்மையாகவே நீ வேணால் யோசிச்சு பாருடி. உண்மையாகவே நம்ம வயன் எவ்வளோ அழகாக இருக்கா, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு. ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பல, அவளோட டிம்பிள் எல்லாமே அழகாக இருக்கும்டி. நல்ல வேலை நான் ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தேன்னா நான் தான் வயனை போயிட்டு மேரேஜ் பண்ணியிருப்பேன். அவளை ஃப்ளர்ட் பண்ணி அவளை மேரேஜ் பண்ணி அந்த குழிலையே விழுந்து கடந்திருப்பேன். என்ன பண்ணுறது, அவளை பக்கத்தில் இருந்து ஃப்ளர்ட் பண்ண முடியலனாலும் தூரத்தில் இருந்துச்சு ஃப்ளர்ட் பண்ண முடியுது. வயன், நீ தப்பிச்சிட்டடி. நல்ல வேலை கடவுள் என்ன ஆம்பளை பிள்ளையா படைச்சிட்டான். பொம்பளை பிள்ளையா படைச்சிட்டான். இதுவே ஆம்பளை பிள்ளையா படைச்சிருந்தானா நீ அவ்வளோதான். ஐயோ, இப்போவே உன் தொல்லை என்னால் தாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் புருஷன் பொண்டாட்டினே பேசிக்கிற. நேற்று என்ன திரும்ப பண்ணா சாண்ட்ரா, அம்மாக்கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது ஹாய் மாமியாரே அப்படின்னு சொல்லிட்டா. அம்மா என்னை திரும்பி பார்க்குறாங்க, என்ன இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அம்மாவும் கொஞ்சம் ஜாலியாக டேக்கிடிஸ் மாதிரி சிரிச்சிட்டாங்க. இது தொல்லை தாங்க முடியல என்னால். அப்போ நான் அவங்கள தொல்லை பண்ணுறனோ அப்படின்னு சொல்லிட்டு தேனு வரா. இல்லை சும்மா தான். சரி வயன், குளிக்க போகும்போது ஃபோனை எடுத்துகிட்டே போ.
ஆமாம் ஆமாம், ஃபோன் எடுத்துகிட்டே போ, அப்போ தான் நம்ம கால் பாயும் பேசுறது எல்லாமே கேட்பாரு, நீ குளிக்கிற சவுண்ட்லாம் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறா. வயன் கம்முன்னு இருங்க, இதுக்கு முன்னாடியாச்சும் ஃபோன் பேசும்போதெல்லாம் உங்கள் கூட பேசும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பேன். எப்போ இந்த கால் பாய்னு ஒருத்தவன் லைஃப்குள்ளே வந்தானோ அதுலேருந்து ஃபோனை எங்கே எடுத்துகிட்டு போகிறதுனாலும் பயமாக இருக்குடி சாண்ட்ரா எனக்கு. இதே பயத்தோட இருந்தால் சரிதான். ஸோ இப்படியே கான்வர்சேஷன் போகுது. இவருக்கு வந்துட்டு நம்ம வயனை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகர், அதாவது ரொம்ப ஆசை வந்து வருது. ஏன்னா வயனை பற்றி ஒரு தடவையும் பேசும்போதும், ஸோ வயன் இப்படி இருப்பா அப்படி இருப்பா, அவளுக்கு டிம்பிள் இருக்கும், அவள் இந்த ட்ரெஸ்ஸில் க்யூட்டாக இருந்தா, அந்த ட்ரெஸ்ஸில் க்யூட்டாக இருந்தா, எனக்கு இது ஃபேவரட் ட்ரெஸ், இது எனக்கு ஃபேவரட் ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்கிறதும். ஸோ இதெல்லாமே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயன் மேலே ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போதே அவருக்கு வந்துட்டு வயன் மேலே சின்னதாக க்ரஷ் மாதிரி வந்திருக்கும். பட் ஆனால் இவ வந்துட்டு ஒரு டெரரிசம், ஸோ இவங்க மேலே நம்ம இந்த மாதிரிலாம் ஆசை வைக்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம ஜங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் விலகியே நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸுமே நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு சாண்ட்ரா மேலே லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஜிமின் வந்துட்டு சாண்ட்ரா பேசுகிறது, துருன்னு இருக்கிறது, வாயு விடுறது, அப்புறம் வந்துட்டு மணிக்கு இவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் எனக்கு வேண்டாம், எனக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க, ஸோ அவங்க வருவாங்க அப்படின்லாம் நிறையா கான்வர்சேஷனில் பேசியிருப்பா. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்க நம்ம ஜமுனாவுக்கு வந்து சாண்ட்ராவை ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நாளாச்சும் நம்ம சாண்ட்ராவை நேரில் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினுக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ ஒரு கால் ரெக்கார்டராக கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க அவன்? ஒன்றும் இல்லை சாண்ட்ரா, ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஓடிட்டே இருக்கேன், எனக்கு ரெஸ்ட்டே இல்லை, சுத்தமாக ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன், ஓடிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கா. ஸோ டல்லாக இருக்கும்போது அந்த பக்கம் சாண்ட்ரா வந்துட்டு இரு ஒரு நிமிஷம், நான் வந்துட்டு தேனுக்கு கால் பண்ணிவிட்டு கான்ஃபரன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனுக்கு கால் பண்ணுறா. ஸோ தேனு வந்த உடனே எங்க என் பொண்டாட்டி என்னடி பண்ணுற, என்னாச்சுடி? எனக்கு என்னமோ ஒரு பச்சி சொல்லுது நீ சோகமாக இருக்குன்னு. சோகமாக இருக்கேடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதாவது தேனு வந்துட்டு என்னை பொண்டாட்டின்னு சொல்கிறதுனால தேனு வந்து சாண்ட்ராவை அண்ணன் கூப்பிடுவா. ஸோ சாண்ட்ரா வந்துட்டு வயனை அண்ணியாரேன்னு அப்பப்போ கூப்பிடுவாங்க. அதாவது வயன் எப்போல்லாம் அப்செட்டாக இருக்காளோ அப்போல்லாம் இவங்க இந்த மாதிரி பேசி வயனை சிரிக்க வச்சுருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ வயன் வந்துட்டு அமைதியாகவே இருக்கா. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அப்புறம் வேறு ஏன் என்னமோ டல்லாக இருக்க மாதிரியே இருக்கேன், வாய்ஸ் சரியில்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணே, நீ தான் நேற்று நைட்டு கிஸ் பண்ணாமல் விட்டுட்டியாமே அண்ணியாரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா கேட்ட உடனே நம்ம வயனுக்கு சிரிப்பு வந்துடுது. அவள் டக்குன்னு சிரிச்சிடுறா. நீ அடங்கவே மாட்டியா? ஐயோ ஏன் எனக்கு கொஞ்ச நேரமாச்சும் சோகமாக இருக்க விடுங்களாண்டி. ஏன் தேனு அவள் பாரு, அவள் எவ்வளோ சோகமாக இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. நீ அவளுக்கு கிஸ் பண்ணியிருந்தா அவள் சோகமாகவே இருந்திருக்க மாட்டாள்ல அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறா. ஐயோ தேனு, ஐயோ ஆமாம் சாண்ட்ரா மறந்துட்டேன். சரி இப்போ உனக்கு நான் கிஸ் கொடுக்கவா? லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேனை வந்துட்டு வயன்கிட்ட சொல்கிறேன். இப்போ வயன் சிரிச்சிட்றா. உங்கள் ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் என்னால் ஒரு 5 நிமிஷம் கூட சோகமாக இருக்க முடியல, ஏன் தாண்டி 2 பேரும் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் வந்து தேனுக்கிட்டேயும் சாண்ட்ரா கிட்டேயும் கேட்டுட்ருக்கா. அப்புறம் வயன் சொல்கிறான், வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க, நானும் கொஞ்ச நாள் போட்டோன்னு பார்க்குறேன், ஏதாச்சும் லவ்வர் இருந்தாவாச்சும் லவ்வர் இருக்கான்னு சொல்லி தொலைலாம் போல், எனக்கு அது அப்படி கூட யாரும் இல்லைடி, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலடி அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்போது சரி நான் வேணா மிஸ்டர் கால்பாய் கிட்ட பேசி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறா. அப்போ தேனு டக்குன்னு சிரிச்சிடுறா. ஆமாம் சாண்ட்ரா, வா நம்ம 2 பேரும் கால்பாய் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டர் கால்பாய் கேட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் இதுதான் கேட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா. நம்ம வயன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா. ஓகே, சீக்கிரமாக அவளை எங்கே இருந்தாலும் தேடி வந்து அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண, உடனேலாம் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடாத சரியா. அவள் பின்னாடியே நல்லா அவளை ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு பின்னாடியே சுற்றுன்னு சுற்று. அதுக்கப்புறமா அவள் வந்துட்டு நீ யாருடா வேணும், போடா எடைய அப்படின்லாம் சொல்லுவாள். ஆனால் நீ போகவே கூடாது சரியா, நாங்கள் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்போம் மிஸ்டர் கால்பாய் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேன் இப்படி சொன்ன உடனே நம்ம வயனுக்கு செம்ம சிரிப்பு வருது, சிரிச்சிட்றா. ஐயோ பாவம் அந்த பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னெல்லாம் பாடுபட போகிறானோ, போச்சு. அவன் உன்னோட கண்ணுக்குழியில் விழுந்து கிடப்பாண்டி, அவன் உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்க அவன் தானே கொடுத்து வச்சிருக்கணும், நீ எவ்வளோ அழகாக இருக்க. நான்
அழகாக இருக்கேன். சரி ஏதோ சொல்கிறீங்க, சந்தோஷப்படுறதுன்றதுக்காக சொல்கிறீங்க. சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் சொல்கிறான். அப்படியெல்லாம் இல்லடி, உண்மையாகவே நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கா. ஸோ இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஜிம்மின் வந்துட்டு, மச்சான் எனக்கு சாண்ட்ராடா, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ என்ன டிசிஷன் எடுக்கிறியோ மிஸ்டர் கால் பாய் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு கோவம் வருது, சிரிப்பும் வருது. டேய் அப்படி சொல்லாத. ஏ அவளுக்கு சொன்னால் மட்டும் அமைதியாக தானே இருக்க, நான் சொன்னால் மட்டும் ஏன்னா அவனுக்கு கோவம் வருது மிஸ்டர் கால் பாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு திரும்ப கோவம் வருது. டேய் அமைதியாக இரு ப்ளீஸ். சரி 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 அமைதி 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 அமைதியோ அமைதி, சரி அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்டர்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப ஒன் பை ஒன்னா கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு அடுத்துக்கு மேலே அவருக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாகிடுது. மச்சான் நாளைக்கு நான் பையனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா திடீர்னு நான் தான் சாண்ட்ராவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, நீ என்னடனா பையனை பார்க்கணுன்னு சொல்கிற மிஸ்டர் கால்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருடா, இனிமேல் நீ என்னை மிஸ்டர் கால்பாய்னு சொன்னேன்னா உன் ஆள் சாண்ட்ரா. அப்போ சாண்ட்ராவா சாண்ட்ராவை இதுக்கப்புறம் நான் சாந்தின்னு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணுறேன். அவன் பேர் சாண்ட்ரா ஓகேவா, எனக்கு சாண்ட்ரா பேர் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் அதை விட சாந்தி பேர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ ஜிம்மினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ அதில் ஒரு ரிங்டோன் வந்து காலர் டியூனாக வருது. அமைதிக்கு பேர் தான் சாந்தி அந்த பாட்டு இருக்குல்ல, ஸோ அந்த பாட்டு ரிங்டோனாக வருது. அப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து ஜிம்னா திரும்பி பார்க்குறாரு. இந்த வேலையை எப்படா பார்த்த? அது அப்படியே சைட் பை சைடில் பார்த்துட்டேன் மச்சான். அடப்பாவி, அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுடா. மச்சான் காதலுக்கு கண்ணில்லை அழகில்லை புரியுதா, பொண்ணு அவ்வளோதான், வாய்ஸு செம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே அடப்பாவி. கால் பாய், உங்களை விட என் ஆள் பேர் ஒன்றும் கேவலமாக இல்லை, உங்கள் பேர் தான் கால் பாய். மச்சான் உனக்கு கால் பாய் கரெக்டாக தாண்டா வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா சொல்கிறாரு. ஏண்டா நான் எத்தனை பொண்ணுங்க கூப்பிட்டு போய் நீ பார்த்துருக்கேன், எனக்கு கால் பாய் பேர் சூட் ஆகுதுன்னு சொல்கிற. இல்லை மச்சான் நம்ம கேங்லேயே நீ தான் ப்ளே பாய், யாரை வேணால் கேட்டுப்பாரு யார் ப்ளே பாய்னா மறக்காமல் ஜேகே தான் ப்ளே பாயின்னு சொல்லி ஊரு ஃபுல்லாக இருக்குது. ஏன் கூகுள்லேயே சர்ச் பண்ணிப்பார், ஜேகே தான் ப்ளே பாயின்னு வரும் தெரியுமா. இதெல்லாம் எவன் கிளப்பி போட்ட பொய்ன்னே தெரிலடா. சரி சரி இரு நம்ம இன்னும் கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் திரும்ப ப்ளே பண்ணுறான். ஸோ அந்த ரெக்கார்ட் திரும்ப ப்ளே ஆகுது. ஸோ அதில் அந்த வயன் வந்துட்டு, என் கல்யாணம்லாம் எப்படி நடக்க போதோ, நீ பயப்படவே பயப்படாத வயன், உன் கல்யாணம் எப்படி நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் தேனும் ஒரு பெரிய டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. உனக்கு மேரேஜ் நடக்குமா, உன் மேரேஜ்க்கு 1 வீக் முன்னாடியே உங்கள் வீட்டுக்கு நாங்கள்லாம் வந்துடுவோம் ஓகேவா. அவள் பேபி தூக்கிட்டு வந்துடுவா, நான் எங்கள் வீட்டில் பர்மிஷன் சொல்லிவிட்டு வந்துடுவேன் 1 வீக்கு. ஸோ உன் புருஷனை உன் கண்ணில் காட்டவே மாட்டோம். அவர் எங்ககிட்ட கெஞ்சணும், ப்ளீஸ் 2 மினிட்ஸ் என் ஒய்ஃப் கூட பேசிக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸுன்னு கெஞ்சணும், விடவே மாட்டோம் சரியா. அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும்ல, கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு என்ன பண்ணுவோன்னா, மேரேஜ் அந்த ஸ்டேஜில் நானும் தேனும் தான் உன் கூட இருப்போம் ஓகேவா. அவர் உன் கூட இருக்கவே கூடாது, அவர் எங்ககிட்ட கெஞ்சணும் ப்ளீஸ் என் பொண்டாட்டி கூட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் விடுங்க விடுங்கன்னு கெஞ்சணும். அதை விட முக்கியம் உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் ஓகேவா. அதெல்லாம் நடக்காது போடி. வயன் வாயை மூடு, நான் தானே பேசிகிட்டு இருக்கேன். தேனு நான் சொல்கிறேன் இரு சாண்ட்ரா நான் சொல்கிறேன் ஓகேவா. நீ மட்டும் அங்கே எதுவும் நடக்கலைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட ரூமுக்குள்ளார ஸ்பீக்கர் ஃபுல் ஸ்பீக்கர் செட் ரெடி பண்ணிவிட்டு ஹோம் தியேட்டர் அளவுக்கு ஃபுல்லாக செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணிவிட்டு டிவியில் 18+ மூவி போட்டு விட்ருவேன். அதுக்கப்புறம் உன் புருஷன் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ தேனே உனக்கு இதே வேலையாக போச்சு. ஆமாம் அப்படி இல்லை நடக்காது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காது சரியா. நீ தேனை நீனா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லை, நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, இவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம் அரேஞ்ச் பண்ணுறது ஃபுல்லாக நாமளாக தான் இருக்கணும் ஓகேவா. ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பசங்க எல்லாமே வருங்க ஓகேவா. நம்ம பிடிஎஸ் ஸோ பிடிஎஸ் ஆர்மிஸில் இருக்க பொண்ணுங்க பசங்க 2-3 பேர் இருக்கானுங்க ஓகேவா. நம்ம கேங்கில் அவனுக்கு மட்டும் தான் பசங்க, ஸோ அவனுங்களையும் கூப்பிட்டுக்கலாம், எல்லாம் சின்ன பசங்க தான். ஸோ கூப்பிட்டுட்டு எல்லோரும் போய் அந்த ரூம்குள்ளே உட்காந்துட்டு கேம் விளையாடணும். நான் உனக்கு அது மாதிரி ரீல்ஸ் அமைச்சேன்ல, ஸோ அதே மாதிரி தான் ஓகேவா. உன்னோட ரூமில் அது மாதிரி தான் நடக்கும். நீயும் உன் புருஷனும் கட்டில் மேலே உட்காந்துட்டு பேன்னு பார்த்துட்டு இருக்க போகிறீங்க, இதுதான் நடக்கும் பாரு. அப்போ தேனு இல்லை நான் சொன்னதான் நடக்கும், இல்லை நான் சொன்னதான் நடக்கும். இப்போ 2 பேரும் பேசுறதையுமே என்னோட புருஷன் மட்டும் கேட்டான்னு வச்சுக்கோங்க. லூஸு அதான் கேட்டுட்டு இருக்கான்ல, கால் பாய் தான் உன் புருஷன் பாரு, அவன் வந்து கேட்டுட்டு தான் இருப்பான் பாரு. நீ வேணா பாரு, அவன் கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருப்பான் பாரு. ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் உட்காந்து இந்த கதையை பற்றி பேசுவீங்க பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறா. அப்போ ஜேகே திரும்பி, ஏண்டா உன் ஆள் என்னென்னலாம் பேசுது பார்த்தியா, இது போய் ஒன்றும் தெரியாத புள்ள என்ன பாரு. என் ஆள் ஒன்றும் இல்லை, தேனு தான் பாரு 18+லாம் பேசுகிறா.
இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட்லாம் கேட்டு பார்த்தியாடா ஒழுங்கா? ஃபுல்லாக பேசுனது எல்லாமே 18+ கண்டென்ட். உன் ஆள் தான்டா பேசியிருக்கு. சரி சரி, அப்படியே உன் ஆள் மட்டும் ஒன்றும் அது மாதிரி பேசாத. ஏய், என் ஆளுக்கு ஒன்றுமே தெரியாதுடா, பச்சை புள்ளடா. அவள் பிஎல் கூட அவளுக்கு பிடிக்காதுடா. பிடிக்காது, அதுக்கு என்ன பண்ணுறது? பிஎல் தெரிஞ்சவங்களாம் நல்லவங்களும் கிடையாது, பிஎல் தெரியாதவங்கலாம் ரொம்ப நல்லவங்களும் கிடையாது, பிஎல் தெரிஞ்சவங்க கேட்டதும் கிடையாது. சரி, நீ ஏன் இப்போ வளர்ற? சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரியுது. சரி விடு மச்சான். ஒரு வேளை சாண்ட்ரா பார்க்கறதுக்கு உண்மையாக நல்லா இல்லைனா என்னடா, அப்பயும் நான் லவ் பண்ணுவேன். பாருடா, இவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்கா, அவள் க்யூட்டாக பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. சரி சரி, இரு அடுத்த ரெக்கார்ட் கேட்போம் அப்படி சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சாண்ட்ரா, வயன் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு வெளியில் வந்துட்டு உடனே எனக்கு என்னென்னலாம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே சொல்லணும், சரியா? ஐயோ, ஏன்டி நீ வேற அமைதியாக இருடி. ஃபர்ஸ்ட் நைட்டு கல்யாணம், ஃபஸ்ட்டு கல்யாணமே நடக்குமான்னு தெரியல. சரி, இப்போ நான் உனக்கு கேட்குறேன், வயன், இப்போது உண்மையாகவே மிஸ்டர் கால் பாய்னு ஒரு பர்சன் இருந்து அந்த பர்சன் உன் கண்ணு முன்னாடி வந்து உனக்கு லவ் யூ வயன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணால் நீ அக்செப்ட் பண்ணிக்காமையா போயிடுவ? அப்படி ஒருத்தவங்க வர போகிறதில்ல. அப்படியே ஒருத்தன் மிஸ்டர் கால்பாய்னு ஒருத்தன் இருந்தாலும் நம்ம பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிட்டு இதுக்கெலாம் பொண்ணுங்களாடா இதுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் நம்மக்கிட்ட வரக்கூட மாட்டான். அப்படிலாம் இல்லை. சப்போஸ் உன்னை பிடிச்சி போய் அவன் வந்தால் நீ வேணான்னு சொல்லுவியா மாட்டியா? அதுதான் இப்போ எங்களுடைய கேள்வி. ப்ளீஸ் சொல்லு. அப்படி ஒருத்தன் வந்தால் பார்த்துக்கலாம். என்னடி, வந்தால் பார்த்துக்கலான்னா அப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே சொல்கிறியே? கம்முன்னு இருங்க. நாளைக்கு நீ எழுந்து காலேஜ் போகணும்ல, நீயும் எழுந்திருக்கணும்ல, காலையில் கிளாஸ் இருக்கலாம் உனக்கு. 2 பேர் போய் தூங்குங்க போங்க. டைம் என்ன ஆகுது பார்த்தீங்களா? 2:30. இத்தனை மணி வரையும் பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வேறு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கேன். நான் வேறு ரொம்ப ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கேன். சரி, நம்ம நாளைக்கு பேசலாம். கொஞ்ச நேரம் ஆச்சு, கேம் விளையாட்டு போகலாண்டி. கேமா? சரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிகு என்ன சொன்ன? ஜிகுஜிகா? என்ன ரொம்ப நாள் கழிச்சு என்ன ஜிகுஜிகுன்னு கூப்பிட்றதேன்னு? இல்லடி, உன்னை கூப்பிட்டு அப்படி ரொம்ப நாள் ஆச்சா, அதான் ஜிகுஜிகுன்னு சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். ஓகே. ஐயோ, போச்சு. என்னடி, ஏன்டி போச்சுன்னு காண்ற? சாண்ட்ரா, இல்லை, இப்போ உன்னோட பேர் ஜிகுன்ற பேர் அவருக்கு தெரிஞ்சிச்சு. நாளைக்கு சப்போஸ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மிஸ்டர் கால்பாய் உன்னை ஜிகுன்னு கூப்பிட்டா அது எப்போவுமே தேனு தானே உன்னை கூப்பிடுவா. அப்போ தேனுக்கு பொசசிவ் ஆகாதா? அதெல்லாம் ஆகாதுடி எனக்கு. அவர் ஜிகுன்னு கூப்பிட்டா எனக்கு சந்தோஷம் தானே. அப்பயும் வயனுக்கு ஜிகுன்னு கூப்பிடும்போது அவர் ஞாபகம் வராது, ஏன் ஞாபகம் தான் வரும்? தேனே, உனக்கு நான் உன்னை கூப்பிடும்போது உனக்கு யார் ஞாபகம் வரும்? நீ என்னை தேனுன்னு கூப்பிடும்போது எனக்கு உன் ஞாபகம் வரும். அப்போது ஹஸ்பண்டும் நான் தேனு தானே கூப்பிடுவார். அப்படி இல்லடி, என் பேர் இது தானே, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் உன்னை ஜிகுன்னு கூப்பிட்டது போது உனக்கு ஏன் ஞாபகம் தான் வரும்? ஏன்னா நான் தானே உனக்கு அந்த பேர் வச்சேன். அப்போ உன் ஹஸ்பண்ட் உன்னை ஜிகுன்னு கூப்பிட்டா உனக்கு யார் ஞாபகம் வரும்? உன் ஞாபகம் வரும். அதே தான். அதனால் நீ பயப்படாத சென்றா. எத்தனை பேர் வந்து நம்ம வயனை ஜிகுன்னு கூப்பிட்டாலும் நம்ம வயனுக்கு ஏன் ஞாபகம் தான் வரும் அப்படின்ற. ஆமாம், சரி. அப்படி சப்போஸ் நம்ம மிஸ்டர் கால்பாய் வந்து நம்ம வயனை கல்யாணம் பண்ணிக்கினாருன்னா அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இது ஜிகுன்னு மட்டும் கூப்பிடாதீங்க. ஏன்னா இப்போ அவர் காதில் வாங்கியிருப்பாருல்ல அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ நம்ம ஜிமின், பாத்தியாடா எவ்வளோ க்யூட்டாக பேசுகிறா அவனு. என் சாந்தாடா, என்னடா சாண்ட்ராலேருந்து சாந்தான்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன்? இல்லைடா, சும்மா சொன்னேன். ஆனால் அவளுக்கு சாண்ட்ரான்ற பேர் தான் நல்லா இருக்குல்ல? ஆமாம். என்னடா ஆமாம் நீ சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன்? ஐயோ, மாற்றிட்டாங்களே, என்னையும் மாற்றிட்டாங்களே. இன்னும் கொஞ்ச நாள் இவளுங்களோட ரெக்கார்டை நான் கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இவங்கள மாதிரியே நானும் மாறிடுவேன்டா. இதில் நடுவில் வைன் கத்துவாளுங்க பாரு இவளுங்க. அப்போ வைன் வந்துட்டு, பைத்தியங்களா, இங்கே தான் இருக்க, என்ன சொல்லி தொலைங்க, எதுக்கு வைன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துவா. ஐயோ, அதை கேட்கலன்னா இதுங்க ரெண்டுத்துக்கும் அந்த நாளே ஓடாது மச்சான். ஐயோ, என் காதுக்குள்ளே அப்படியே யாரோ வந்து டங்குன்னு மண்டியிலே கொட்ட மாதிரி ஃபீல் ஆகும் இவளுங்க 2 பேரும் கூப்பிடும்போது. எப்பா, இதுங்க 3த்துக்குள்ளேயும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான்டா இதுக்கே, இதுங்க 3மே. ஆனால் இதுங்க அடிக்கிற ஒரு லூட்டி இருக்குது பாரு, உலகத்தில் எவனுமே இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்க மாட்டான் போல், அந்த அளவுக்கு லூட்டி அடிக்குதுங்க 3ம் சேர்ந்துக்கிட்டு. இதில் நடுவில் அப்பப்போ எவ்வளோ வந்துட்டு போவா, அவெல்லாம் வந்துட்டு உடனே போயிடுவா. ஆனால் இவளுக்கு 3 பேர் பண்ணுற அட்டகாசம் தான் மச்சான் தாங்க முடியல. இவளுக்கு மட்டும் கையில் மாட்டினாலுங்க செத்தாளுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காரு. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ திடீர்னு ஒரு நாள் நம்ம வயன் என்ன பண்ணுறான்னா, அவளோட ஒர்க்குக்காக அவள் கிளம்பி ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கா. ஸோ பின்னாடி ரொம்ப நேரமாக யாரோ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்க மாதிரி நம்ம வயனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவளும் ஸ்பீடாக போயிட்டு வண்டி பார்க் பண்ணிவிட்டு இறங்குறான். ஸோ இறங்கி அவளோட ஒர்க் பிளேஸ்க்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது முன்னாடி ஒரு ஹெல்மெட் போட்ட ஒருத்தர் வந்துட்டு கையை நீட்டுறாரு. ஸோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்கள் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. ஹலோ, நான் உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அக்செப்ட் பண்ண ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா, நீ யாருன்னே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, ஏன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்க. ஜஸ்ட் லீவ் இட்.
கொஞ்சம் வழியை விடுறியா, எனக்கு உள்ள நிறையா ஒர்க் இருக்குது, ப்ளீஸ் வழியை விடு. ஏய் எனக்கு தெரியலையா, யார் நீங்கள் தெரியலையாண்ணா, எனக்கு தெரியல, கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னு சொல்கிறான். ஹலோ ஜிகு ஜிகு அப்படின்றா. என்ன ஜிகு ஜிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைன் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு என்ன சொன்னேன், ஜிகு ஜிகா யார் நீ, என்னை எப்படி அந்த பேர் வச்சு கூப்பிட்ற, யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் தான் மிஸ்டர் கால்வாய் அப்படின்னு சொல்கிறா. ஸோ வைனுக்கு வந்து ஒரு நிமிஷம் புரியல, ஒன்றுமே புரியல. என்ன கால்வாயா, ஆமாம் கால்வாய், நீங்கள் தானே வச்சிங்க எனக்கு பேர் கால்வாய், நான் தான். அப் உண்மையாகவே நீ எங்கள் ஃபோனை ஒட்டி கேட்டுட்டு இருந்தியா? போலீஸ் 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 கத்தாதடி, நானே போலீஸ் தான், புரியுதா? நானே ஒரு ஹேக்கர் தான். நியூஸ் கேள்விப்பட்டிருப்பியே, ஜெமின் கமிஷனர் சொல்லியிருப்பாரு, ஃபாரின்லேருந்து ஒரு ஹேக்கர் வர வச்சுருக்கோம், சீக்ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் தான், கத்தி காட்டி கொடுத்துறாத, ஓகேவா? கால்வாய் நீங்கள் உண்மையாகவே இருக்கீங்களா? நாங்கள் உண்மையாக சும்மா ஃபண்ணுக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம், யாரோ ஒட்டி கேட்பாங்கன்னு. ஸோ அப்போது உண்மையாகவே நீங்கள் அப்படி ஒருத்தவங்க இருக்கீங்க? இல்லை என்னால் நம்ப முடியல. இல்லை நாங்கள் அதில் பேசணுன்றதுக்காக இந்த சீரியஸாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு. லூசி ஜிகு ஜிகு, உண்மையாகவே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி. நான் அவங்களாம் சொல்லும் போது எனக்கு நீ இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அவனை உண்மையாக நேரில் பார்த்ததுக்கப்புறம் இந்த டிம்பிள் எனக்காக மட்டும்தான் இருக்கணும்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, உன்னோட ஃப்ரெண்டு தேனு தான் அந்த டிம்பிள் எனக்கு, அந்த டிம்பிள் எனக்கு, அந்த டிம்பிள் எனக்குன்னு சொல்கிறாளே. சரி விடு, அப்பப்போ நான் எடுத்துக்கிறேன், பாதி ஆளுக்கு கொடுத்துரு, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வயனுக்கு ஒரே சிரிப்பு. ஆனால் இதை நம்ம பேசுனது எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரே சிரிப்பு. ஸோ அவளை என்ன பண்ணுறான்னா, நம்ம உண்மையாக இருக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயம் அங்கே உண்மையாக இருக்குது. ஸோ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே இருங்க. எப்படி சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது கரெக்டாக நடக்கும், எதுலேயுமே எக்ஸ்பெக்டேஷன் வைக்காத, அப்போ தான் நல்லதோ கெட்டதோ உன்னால் அதை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் வயன் வந்துட்டு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ ஃபைனலாக அவள் வந்து ப்ரப்போஸ் பண்ண உடனே அவள் அக்செப்ட் பண்ணியிருப்பாள். ஏன்னா உண்மையாக அப்படி ஒரு பர்சன் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த பர்சன் உண்மையாகவே அவளுக்காக பின்னாடி வந்துட்டு அவளை வயனும் அக்செப்ட் பண்ணிடுறான். ஸோ ஃபைனலாக நம்ம ஜேகே அண்டு வயனுக்கும் மேரேஜ் முடியுது. ஸோ மேரேஜோட நைட் எப்பயும் போல் அவங்க சொன்ன அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையுமே அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஜெமினாவும் சாண்ட்ராவும் வந்துட்டு சாண்ட்ரா போயிட்டு ஜெமினா கிட்ட பேசும்போது ஜெமினா வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு, ஐ லவ் யூ சாண்ட்ரான்னு சொல்லிட்டு. இப்போ சாண்ட்ராவும் நம்ம ஜெமினும் கமிட் ஆகிட்டாங்க. ஸோ அவ்வளோதாண்டா, இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு எங்களோட ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. எப்படி சொல்கிறதுன்னா, நாங்கள் 3 பேரும் பேசிக்கிற கால் லாக்ஸு. ஸோ நாங்கள் கால் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம காலை யாராச்சும் ஒருத்தன் ஒட்டு கேட்டானா அவன் பேர் வந்துட்டு கால் பாய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ என்னோடய பயாஸ் வந்து ஜேகே அப்படின்றதுனால நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஜேகே வந்துட்டு மிஸ்டர் கால்வாயாக வச்சுட்டேன். ஸோ இந்த பேர் யாரையாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா, ஜேகே பயாஸ் யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் சாரி. பட் ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் ஹாப்பியாக தானே இருந்திருக்கும். ஏன்னா உண்மையாகவே நம்மளோட கால் ரெக்கார்ட்ஸை நம்ம பயாஸில் இருக்கிறவங்க ஒட்டி கேட்டு நம்ம அவங்கள எந்தளவுக்கு லவ் பண்ணுறோன்னு புரிஞ்சு அவங்க வந்து நம்மளை ப்ரப்போஸ் பண்ணால் நல்லா தானே இருக்கும். ஸோ அதனால் நான் இதை ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரியாக தான் இதை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக நானும் அச்சுவும் இதை நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து ஃபாத்திமாவுக்கு தான் இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா நானும் அச்சு ஃபாத்தி 3 பேரும் தான் அடிக்கடி பேசிகிட்டு இருப்போமா, இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் கால் பேசிகிட்டு இருப்போம். அப்போ எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் தான் நான் சின்னதாக ஸ்டோரி மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு ஃபாத்திக்கு அச்சுக்கு 3 பேருக்குமே இது ரொம்ப ஸ்பெஷலான ஸ்டோரி. ஸோ இதுக்கு திரைக்கதை வசனம் வந்துட்டு அச்சும் நானும் சேர்ந்து தான் பண்ணோம். அண்ட் தென் வந்துட்டு ஃபாத்திக்கு இது சத்தியமாக தெரியாது. ஃபாத்திக்கிட்ட நான் 1 ஷாட் ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேனே தவிர பேர் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சு எதாவது சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபாத்திக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டோரியை கேட்டு முடிங்கடா. ஸோ லாஸ்ட் வரையும் கேளுங்க. ஸோ தென் வந்துட்டு இன்னொரு விஷயம், நம்ம வந்துட்டு செகண்ட் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போர்ட்டல் டு த பிடிஎஸ் வேர்ல்ட் 2.0. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு இந்த சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை அந்த சேனலுக்கு கொடுங்க. ஸோ இதில் வந்துட்டு 538 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதில் கொடுக்குற அதே சப்போர்ட் அதில் கொடுங்க. ஸோ நாளைக்கு அதில் ஒரு தயாங்கோட 2 ஷாட் ஒன்று இதில் அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நாளைக்கு நான் அதில் அப்லோட் பண்ணிடுவேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். ஸோ ஹோப் யூ லைக் இட்.